சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து அந்த டெக்கரேஷன் ஆர்டருக்கு தேவையான பணத்தை வந்து எப்படியோ வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணி அதை வந்து மண்டபத்தில் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனால் இந்த விஜயா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சிந்தாமணி கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி மீனா வந்து பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தாமணி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆளுங்களை வச்சு மீனா மண்டபத்துக்குள்ளேயே விடாமல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாவோட கையில் இருக்க பணத்தை வந்து திருடிட்டு வர சொல்லிடுவாங்க. அதனால அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் பைக்கில் வந்து மீனாவோட பணத்தை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. மீனாவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதை தடுக்க முடியல. அதனால் பணத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்க. மீனா வந்து ரொம்பவே சோகத்தில் அழுதுட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருப்பாங்க. உடனே முத்துக்கிட்ட போய் சொல்லுவாங்க. முத்து வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆளுங்க வந்து சிந்தாமணியோட ஆளுங்களில் தான் இருப்பாங்க. நம்ம சிந்தாமணி தான் இந்த பணத்தை திருடிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்மாவை வந்து பிடிக்கணும். அம்மா வந்து பார்வதி வீட்டுக்கு போயிருப்பாங்கள்ல, பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம விசாரிப்போம்னு சொல்லிட்டு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்து மீனா முத்தும் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்வதி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா, இந்த சிந்தாமணி கொஞ்சம் கூட சரியில்லை. ஏற்கனவே விஜயா வந்து மீனா மேலே ரொம்பவே கோவமாக கடுப்பாக இருப்பா. இந்த சிந்தாமணி வேற ரொம்பவே ஏற்றி விட்டு இருக்கா. அதனால தான் விஜயா வந்து சிந்தாமணிக்கு ஃபேவராக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்வதி நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. தெரிஞ்சிருச்சு மீனா, அம்மா வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க நீ பணத்தை எடுத்துகிட்டு போனதை. சிந்தாமணியை கரெக்டாக மண்டபத்துக்கு போக விடாமல் உடனே பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களோட ஆளாக தான் இருக்கும், வா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மீனா முத்துவும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்து சிந்தாமணி பணத்தை கட்டுறதுக்குள்ளேயே மண்டபத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எங்களுக்கு டவுட் இருக்குது, உங்களை வந்து நாங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து போலீஸ் வந்து ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஐயோ போலீஸ் ஸ்டேஷனில் போனால் நம்ம தொழில் வந்து இதாயிருமே தடப்பட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை வந்து சரண்டர் ஆயிட சொல்கிறாங்க. அதே மாதிரி அவனுங்களும் வந்து சரண்டர் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கே தெரியாது, எனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து பணத்தை அடிச்சிருக்காங்க சார், இவனுங்களை பிடிச்சிட்டு போங்க, எனக்கே தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்து அவங்க ஆளுங்களை வந்து பள்ளி போட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி போலீஸும் பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட ஆளை வந்து பிடிச்சிட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட பணமும் கிடச்சிருது. மீனா தான் ஃபர்ஸ்ட் ஆளாக பார்த்தீங்கன்னா பணத்தை கட்டிடுறாங்க. பணத்தை கட்டி மீனா பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரையும் வாங்கிடுறாங்க. சிந்தாமணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியூஸ் கட்டாக போயிடுது. இருந்தாலும் சிந்தாமணி மாட்டவே இல்லை. முத்து வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு நாள் மாட்ட தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு சந்தோஷமாக வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோடில் கதை போக போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.